சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மிக முக்கியமான இந்தியன் நடிகர் எல்லாருமே நடிச்சுட்டு வராங்க. அதாவது ஷாருக் கான் ஒரு பக்கமும், பாலையா ஒரு பக்கம், சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராப், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் என ஒட்டுமொத்த இந்தியன் திரை உலகே இந்த படத்தில் நடிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் எடுக்க போகிறாரு. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 174 இந்த படத்தினை பற்றி ஒரு சின்ன அப்டேட் போய்கொண்டு தான் இருக்குது. அதாவது நெல்சன் தான் ரஜினி கமலை இணைத்து ஒரு படம் பண்ண போகிறாரு, அதற்கான ப்ரோமோ ஷூட்டும் நடக்க போகுது என செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னன்னா, கே.எஸ். ரவிக்குமார், ரஜினி, கமல் இருவரையும் இணைத்து ஒரு படம் தயாராக இருக்குது. அதாவது ராணா படத்தில் தான் ரஜினியும் கமலையும் இணைத்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம். ஆரம்பத்தில் ராணா படத்தில் ரஜினியை நடிக்க வைக்க பிளான் பண்ணி அதற்கான பூஜையும் போடப்பட்டது. கடைசியில் ரஜினிக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போனதுனால அந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அந்த படத்தை தான் கோச்சடையான் அப்படின்ற படமாக அனிமேஷனில் எடுத்தாங்க. ஆனால் சரியாக போகலை. அதைத் தொடர்ந்து ராணா படத்தோட கதையை இன்றைக்கி வரைக்கும் ரஜினிகாந்த் கேட்டுக்கொண்டே தான் இருக்காராம். ஏன்னா அந்த படத்தோட கதை அந்தளவுக்கு இருக்கும். பாகுபலி என்ன பாகுபலி, அதை விட பிரம்மாண்டமான படம் ராணா படம். ஆனால் ரஜினிகாந்தோட உடல்நிலை சரியில்லாதது மற்றும் தொடர்ந்து தள்ளி கொண்டே போனதுனால இந்த படத்தை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ அதற்கான வழி கிடைச்சிருக்கான். ரஜினி, கமல் இருவரையும் சேர்த்து வச்சே ராணா படத்தில் நடிக்க வச்சா பக்காவாக இருக்கும் என கே.எஸ். ரவிக்குமார் திட்டம் போட்டிருக்காராம். இதற்காக ஸ்கிரிப்டை ரஜினி, கமல் கிட்ட நரேட் பண்ணியிருக்காரு கே.எஸ். ரவிக்குமார். அதாவது ரஜினிக்கு இந்த கதை ரொம்பவே பிடிக்கும். காரணம், ரஜினி தான் இந்த படத்தோட கதையை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்காரு. ஆனால் கமல்ஹாசனுக்கு இந்த படம் பிடிக்குமா என்பது ஒரு விதமான சந்தேகம் இருக்குது. காரணம், கமல்ஹாசன் இப்போ அன்பறிவு மாஸ்டர்ஸோடைய இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சரித்திர படத்துக்கெல்லாம் நடிக்கணும்னா ரஜினியும் கமலுமே பார்த்திங்கன்னா டேட்ஸை நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். தங்களோட உழைப்புகளையும் ரொம்ப போட வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு படம் பண்ண முடியுமா? ஆனால் கே.எஸ். ரவிக்குமார் தான் ரெண்டு பேரையும் இணைத்து படம் பண்ணக்கூடிய சரியான ஆள். ஏன்னா ரெண்டு பேர் கூடயும் பல வருஷங்களாக ஒர்க் பண்ணியிருக்காரு கே.எஸ். ரவிக்குமார். கண்டிப்பாக இந்த படம் நடக்கணும்னு என ரசிகர்களும் விரும்புகிறாங்க. தொடர்ந்து நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கே.எஸ். ரவிக்குமாரும் ரஜினி, கமல் சேர்ந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.